வணக்கம் நண்பர்களே. கதைகள் கேட்போமா? ஒரு பெரிய ஆலமரத்து நிழல்ல ஒரு கோழியும் அதனோட கோழி குஞ்சுகளும் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அம்மா கோழி தன் கோழி குஞ்சுகளை பார்த்து, இங்க பாருங்க, யாரும் தள்ளி போய் மேயக்கூடாது, எல்லாரும் என் பக்கத்துல தான் மேயணும்னு சொல்லுச்சு. ஆனா ஒரு கோழி குஞ்சு மட்டும் தனியா போய் மேய்ஞ்சது. கொஞ்ச நேரத்துல அம்மாடியோன்னு கத்திட்டு ஒரு காலை மடக்கிட்டு உக்காந்துடுச்சு. இத பார்த்த அம்மா கோழி ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு தன் கோழி குஞ்சு கிட்ட கேட்டுது. அதற்கு அந்த குட்டி கோழி குஞ்சு, அம்மா, என் தலையில வானம் இடிஞ்சு விழுந்துடுச்சுன்னு சொல்லுச்சு. உடனே அம்மா கோழி, இது என்ன அநியாயம், வாங்க வாங்க, உடனே போய் இந்த நாட்டு ராஜா கிட்ட இது பத்தி சொல்லி நியாயம் கேட்கணும்னு தன் கோழி குஞ்சுகளை கூட்டிட்டு வேக வேகமா நட போட்டுச்சு. என்ன விஷயம், நான் வர்றத கூட பார்க்காம இவ்வளவு வேகமா எங்க போறீங்கன்னு எதிர வந்த ஆடு கேட்டுச்சு. அதுக்கு தாய் கோழி, என் கோழி குஞ்சு தலையில வானம் வந்து விழுந்துடுச்சு, அதான் ராஜாவை பார்த்து நியாயம் கேட்க போறேன்னு சொல்லுச்சு. அப்படியா, அப்ப நானும் உங்க கூட வர்றேன்னு ஆடும் நடப்போட தொடங்கிடுச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில படுத்திருந்த எரும மாட்டோட வாழை ஆடு நறுக்குன்னு மிதிச்சிடுச்சு. தட்டு தடுமாறி எழுந்து நின்ன எரும மாடு, உங்களுக்கு என்ன கண் எதுவும் தெரியலையா, இப்படி என் வாழை மிதிச்சிட்டு போறீங்கன்னு கேட்டுது. அதற்கு கோழி குஞ்சு, மாடுமாமா மாடுமாமா, என் தலையில வானம் வந்து விழுந்துடுச்சு, அதான் நாங்க ராஜாவை பார்க்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லுச்சு. அதை கேட்ட மாடும் அவங்க கூட சேர்ந்து நியாயம் கேட்க கிளம்பிடுச்சு. கொஞ்ச தூரத்துல அரை தூக்கத்துல இருந்த ஒரு நாய் தன் மேல ஏதோ படுறது தெரிஞ்சு ஒரு கண்ணை மட்டும் டொயின்னு திறந்து பார்த்துச்சு. கோழி குஞ்சு தன் மேல ஏறி இறங்குறதையும் ஆடும் மாடும் தன்னை தாண்டி போறதையும் பார்த்து, இந்தா பாருங்க, நில்லுங்க, ஒருத்தன் படுத்திருக்கான்னு கூட இல்லாம துண்டை தாண்டுறது மாதிரி தாண்டிட்டு இருக்கீங்கன்னு தன்னோட லொல்லொல் பாஷையில கேட்டுச்சு. அப்போ எரும மாடு கோழி குஞ்சுக்கு நடந்தத சொல்லுச்சு. அப்படியான்னு சொல்லி நானும் நியாயம் கேட்க வர்றேன்னு நாயும் சேர்ந்துக்குச்சு. கொஞ்ச தூரம் நடந்ததுல கால்வலி தாங்காத நாய், இங்க பாரும் எருமையாரே, நான் ராத்திரியெல்லாம் தூங்காம ஊரை காவல் காத்ததால ரொம்ப சோர்வா இருக்கு, கொஞ்சம் குனியும், உம்ம முதுகுல ஏறிக்கிறேன்னு சொல்லிச்சு. உடனே எரும மாடும் முன்கால்களை மடக்கி குனிஞ்சது. உடனே அதன் முதுகு மேல நாய் ஏறி உட்கார்ந்துக்குச்சு. இத பார்த்த கோழி குஞ்சு அம்மா கோழி கிட்ட, நானும் உங்க முதுகுல ஏறிக்கிறேன்னு கேட்டுது. உடனே தாய் கோழி, அட வாக்குன்னு வந்து என் முதுகுல ஏறிக்கோன்னு தன்னோட முதுகுல ஏத்திக்கிட்டு நடக்க தொடங்கிடுச்சு. அம்மா கோழி மேல உட்கார்ந்துகிட்டு ஒய்யாரமா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போன கோழி குஞ்சு கண்ணுல அரண்மனை வாசல்ல இருந்த நியாயம் கேட்கும் மணி தெரிஞ்சது. அம்மா நில்லுங்க, நான் போய் மணி அடிச்சு ராஜாவை கூப்பிடுறேன்னு சொல்லுச்சு. வேணாம் வேணாம், நீயே முடியாம இருக்க, இரு, நான் கூப்பிடுறேன்னு மணிய அடிக்க தொடங்குச்சு. ஆனா சத்தம் சின்னதா இருக்குது, இது ராஜா காதுல விழாது. நான் மணிய அடிக்கிறேன்னு மாடு மணிய பலமா அடிக்க தொடங்குச்சு. மணி ஓசை கேட்டு வெளியே வந்த ராஜா என்ன நடந்ததுன்னு கேட்டாரு. கோழி குஞ்சுக்கு நடந்தத ஆடு ராஜா கிட்ட சொல்லுச்சு. என்னது, வானம் இடிஞ்சு விழுந்துடுச்சா? எங்க விழுந்தது? வாங்க வந்து காட்டுங்கன்னு ராஜா அவங்களோட இடத்துக்கு போனாரு. சரி, இப்போ சொல்லுங்க, உன் கோழி குஞ்சு எங்க மேய்ஞ்சிட்டு இருந்தது? உடனே தாய் கோழி, இதோ இந்த ஆலமரத்தடியில தான்னு சொல்லுச்சு. ராஜா அந்த ஆலமரத்தடிக்கு போய் நின்னாரு. காத்து பலம் அடிச்சதுல ஆலம் விதைகள் அரசரின் தலையில் பொத்து பொத்துன்னு விழுந்தது. உடனே ராஜா, உன் கோழி குஞ்சு தலையில ஆலம் விதைகள் தான் விழுந்திருக்கு, வானம் ஒன்னும் விழல, அதனால உன் கோழி குஞ்சுக்கு ஒன்னும் ஆகல, எதையும் யோசிக்காம
எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு ராஜா தாய் கோழிக்கு தைரியம் சொல்லிட்டு அரண்மனைக்கு கிளம்பிட்டாரு. இதை கேட்ட ஆடும் நாயும் எரும மாடும் ராஜாவுக்கு நன்றி சொல்லிட்டு தங்கள் சார்பில் கோழிக்கும் தைரியம் சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. கோழி குஞ்சும் தனக்கு ஒன்னும் ஆகலன்னு சந்தோஷமா அம்மா கோழியோட ரெக்கைக்குள்ள போய் படுத்து தூங்கிடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம் எதையும் யோசிக்காம முடிவெடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா கதைகள் கேட்போம் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன்.